நீங்க ரெட்டை இலையில ஒரு இலை ஓபிஎஸ், ஒரு இலை இபிஎஸ்ன்னு 50, 50ன்னு இருந்த இடத்துல, வெறும் ஓபிஎஸ்ஸுக்கு ஏதோ கொஞ்சம் சீட்டு குடுத்தா எப்படி அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க? ஸோ எதிர்ப்பு. 2வது எதிர்ப்பா நீங்க சந்திக்கிறது வந்து, அ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5% ஒரு சமூகத்துக்கு குடுத்தீங்க. எடப்பாடியில ஜெயிக்குது குடுத்தீங்க. தினகரன் சொன்னது மாரி. நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமூகத்துக்கு 12 குடுத்தாலும் நான் வரவேற்பேன். ஏன்னா, அந்த சமூகத்தின் சமூக நீதிக்காக டாக்டர் கூட இணைஞ்சு என் வாழ்க்கையில என் போராட்டத்த நடத்தினவன் நான். ஸோ நான் அதுக்குள்ள நான் அ நியாயத்த தான் பேசுறேன். பட் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாம, பிற ஜாதிகளின் எதிர்ப்ப சம்பாதிச்சுட்டு அத குடுத்தீங்க. அப்ப நீங்க எப்படி வட தமிழகத்துல எப்படி உங்கள சிஎம்ன்னு சொன்னா பிற ஜாதிகள் ஓட்டு போடுவான்? அது எப்படி அவன் ஏத்துக்குவான்? அது பெரிய சிக்கல் இருக்குது இல்லையா? அடுத்தால ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் ரிப்போர்ட். நீங்க சந்திச்ச இடைத்தேர்தல்ல நாயுடு, அருந்ததியர், பறையர், செங்குந்தர் இவங்க பூத்துல 10, 12% வாக்கு வாக்கு கூட உங்களுக்கு வராத ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு கொங்கு மண்டலத்துல பிற ஜாதிகள் எதிர்ப்பு இருக்கு. வன்னியர் மண்டலத்துல பிற ஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது. சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மேட்டர்ல முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்கு.